திருப்பதி போகலாமா? இந்த வீடியோவில் சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் திருப்பதி போகலான்னு பிளான் பண்ண அப்புறமா நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன். பட் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. அதனால் மட்டும் உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எதேச்சியாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது அக்டோபர் மந்த்துக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி பார்த்தாங்க. கிடச்சிது. சரின்னு புக் பண்ணி விட்டுட்டோம். இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ₹300 பே பண்ணி போகிறோம்ல, அந்த டிக்கெட் வந்து போட்டிருந்தோம். அக்டோபர் 14 அன்னைக்கு நைட்டு 9 o'clock வந்து நம்மளுக்கு தரிசன டைம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயின். காலையில் 6:50க்கு திருப்பூர் வந்துச்சு. அங்கே 1:10க்கெலாம் ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 1:20 டைம் சொல்லியிருந்தாங்க. 1:10க்கெலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு பத்மாவதி தாயாரை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து அம்மனை பார்த்துட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போயிட்டோம். அங்கே வந்து பேரபிள் கூட்டம் தான். அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 an hourல சாமி கும்பிட்டுட்டோம். நல்லாவே தரிசனம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ்ஸில் தான் மலை ஏறுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஜீப்பில் போகலான்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயம். சரி பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். நீங்கள் திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, குட்டீஸை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ₹300 டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களே ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே 4.5 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணணும். ஆனால் எல்லாருமே வந்து அது கம்மி தான் அந்த டைமு. இதே பொது தரிசனத்தில் போனால் ஒரு நாளே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அண்ட் ரூமுமே வந்து புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரூமும் சேர்த்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த ஏஆர்பி கவுண்டர் சிஆர் ஆஃபீஸில் வந்து நிறைய கூட்டம் வந்து அப்போதைக்கு ரூம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. பட் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். மேலே போகிறதுக்கே ஒரு 45 minutes கிட்ட ஆயிடுச்சுங்க. போனதுக்கப்புறம் முடி எடுக்கிறதுக்கு போயிட்டோம். என் பையனுக்கும் மாமனாரும் முடி எடுத்தாங்க. நான் வந்து பூமுடி கொடுத்தேன். திருப்பதி போகிறோம் அப்படிங்கிற பிளானை வந்ததுக்கு அப்புறம் நான் யோசித்த விஷயம் பூமுடி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து மன நிறைவோடு பூமுடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு செக்இன் ஆகிட்டோம். ரூம் வந்து சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். சூப்பர் நீட்டாக இருந்ததுங்க. ரூம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நம்ம பே பண்ணுறதுக்கு வர்த்துன்னு சொல்லுவேன். அந்தளவு நீட்டாக இருந்தது. சேஃப்டிக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 9 o'clock தான் வந்து நமக்கு தரிசன டைம் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் 7:30க்கெல்லாம் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அலோவ் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. கண்டிப்பாக சுடிதார் போடுறீங்க அப்படின்னா ஷால் போட்டுக்கோங்க. ஷால் போடலைன்னா போய் ஷால் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் கூட சாமி கும்பிட்டவங்க எல்லாரையுமே வந்து சுடிதார் போட்டுருந்தா ஷால் போட்டுட்டு வர சொன்னாங்க. அண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்து தண்ணி, கொஞ்சம் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. உள்ளேயே கொடுக்குறாங்க அந்த வெயிட்டிங் ஹாலில். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்லையா? தம்பியே வந்து பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எங்களுக்கு நைட் டைமாக வேறு போயிடுச்சு. 7:30க்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சு 12